வணக்கம். இந்த வீடியோவில் ஜாவாவையும் MySQL டேட்டாபேஸையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம NetBeans ஐடி யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷனில் SQL பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா SQL கொரீஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், அதனால் SQL பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ்க்கு நான் dbcon அப்படின்ற பேர் கொடுத்துருக்குறேன், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்ட்டு. நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிசல்ட் செட் அப்படின்றது இருக்குது. அதில் தான் நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஃபைனலாக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கனெக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது. அதேமாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற கிளாஸ் இருக்குது. ஜாவா ப்ரோக்ராம்ன்றதுனால ஆஸ் யூஷுவல் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மென் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் நேம் DB கனெக்ஷன் தான், அதனால் dbcon அப்படின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் எப்பவுமே டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரன் டைமில் எரர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு இப்போ ஏதாவது எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை ஃபாலோட் பை கேட்ச் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ட்ரை பிளாக்குள்ளே தான் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கான லாஜிக் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு MySQL டிரைவரை லோட் பண்ணுறோம். அப்படி லோட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டிரைவர் லோடட் அப்படின்ற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர் மேனேஜரில் இருக்கிற கெட் கனெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இங்கே எழுதணும். ஸோ இதில் JDBCனா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, இது MySQL டேட்டாபேஸ்ன்றதுனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டத்தில் ஜாவாவும் ஒரே பிளேஸில் தான் வச்சிருக்கிறேன், டேட்டாபேஸும் ஒரே பிளேஸில் தான் வச்சிருக்கன்றதுனால இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஒருவேளை உங்களோட டேட்டாபேஸ் வேறு சிஸ்டத்தில் வச்சுருக்கோம்னா அந்த சிஸ்டத்தோட IP அட்ரஸை இந்த லோக்கல் ஹோஸ்ட்டு பதிலாக நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3306ன்றது டிஃபால்ட் போர்ட் நம்பர். DSN அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸ் நேம். நம்ம MySQLக்குள்ளார போயிட்டு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுவோம், டேட்டாபேஸ்க்குள்ளே தான் டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், டேபிள்குள்ளே தான் ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஃபைனலாக இந்த டேட்டாபேஸோட யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு. ஒன்ஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கனெக்டட் அப்படின்றத மாதிரி மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது SQL ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டேபிள்குள்ளார ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம் அப்படின்னு 2 ஃபீல்டை க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபீல்டில் இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபெட்ச் பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இது எக்ஸிக்யூட் கொரின்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். டேட்டாபேஸில் மோர் தென் 1 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதான் இந்த ரிசல்ட் செட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு ரெக்கார்டாக ஃபெட்ச் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிளில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஐடி இருக்கும். ப்ராடக்ட் ஐடின்றது ஒரு நம்பர், அதனால தான் இங்கே கெட் இன்ட்டுன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதுதான் காலம் நம்பர் 1, அதனால தான் 1ன்னு இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காலம் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் இருக்கும், அதனால தான் கெட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்குறோம், ஏன்னா அது வேர்க்கேராக இருக்கும். ஃபைனலாக கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏதாச்சும் எக்ஸப்ஷன் ரன் டைமில் ரேஸ் ஆச்சுன்னா அதை இங்கே கேட்ச் பிளாக்கில் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை NetBeansல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேட்டாபேஸில் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு MySQLல ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் டேட்டாபேஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சே DSN2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு DSN2ன்ற டேட்டாபேஸ்க்குள்ளார போகிறதுக்கு யூஸ் DSN2ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, டேட்டாபேஸ்க்குள்ளார போயாச்சு. ஃபைனலாக உள்ளே போயிட்டு டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதோட query கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட் டேபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு காலம் ப்ராடக்ட் ஐடி. ஸோ ப்ராட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதோட டைப் இன்டீஜர், ஸோ இன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம், அது ஸ்ட்ரிங் டைப், அதனால் வேர்க்கேர்னு கொடுத்துக்கிறேன். இவ்வளோ தான், 2 ஃபீல்ட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்ஸுன்ற டேபிளில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே, டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. டேபிள்குள்ளே இப்போ ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதனால் இன்சர்ட் இன்டு ப்ராடக்ட்ஸு, இது டேபிளோட பேர், வேல்யூஸ். ஸோ ப்ராடக்ட் ஐடின்றது ஒரு இன்டீஜர் நம்பர், அதனால் நார்மலாக கொடுத்துக்கலாம், 100 அதுமாதிரி கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் நேம் அப்படின்றது ஸ்ட்ரிங்கு.
ஸோ அதனால் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து ஒரு ப்ராடக்டோட நேம் கொடுத்துக்கிறேன். சே மொபைல். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணால் திரும்பி டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட கீபோர்டில் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கனாவே பழைய query வந்துடும். அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதேமாதிரி நான் பண்ணி இங்கே 200 மாற்றிக்கிறேன். மொபைலுக்கு பதிலாக மொபைல் கவர்னு இன்னொரு செகண்ட் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேர் கேரில் நம்ம 10ன்னு கொடுத்துருக்கோம். மொபைல் கவர்ன்றது 11 கேரக்டர்ஸ் வருது. ஸோ அதனால தான் எரர் காமிச்சிருக்கு. ஸோ நான் இதில் வேற ஒரு ப்ராடக்டை டைப் பண்ணிக்கிறேன். லைக் மொபைல் சார்ஜர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கமிட் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் டேட்டா பேஸில் நம்மளோட ஒர்க்கு. இப்போ நெட்பீன்ஸ் போயிடலாம். ஸோ நெட்பீன்ஸில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் தான் ஃபைல் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் கேட்டகரிஸில் உங்களுக்கு ஜாவான்னு வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் ஜாவா அப்ளிகேஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட் நேமும் கிளாஸ் நேமும் பார்த்தீங்கன்னா டிபிகான்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ டிபிகான், அதாவது டிபி கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இங்கே கிரியேட் மெயின் கிளாஸ் டிக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டிக்காக இருந்துச்சுன்னா ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, டிபிகான்ற கிளாஸை வித் மெயின் மெத்தட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம DSN2ன்னு கொடுத்துருந்தோம் டேட்டாபேஸ் நேமு. ஸோ இங்கே DSN2ன்னு கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் ரூட்டு, பாஸ்வேர்ட் ரூட்டு, அதுக்கப்புறம் டேபிள் நேம் வந்து ப்ராடக்ட்ஸு. ஓகே, டைரெக்டாக இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு டிரைவர் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு இந்த டிபிகான் அப்படின்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கலாம். அப்படி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ்ன்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு இங்கே ஆட் ஜார் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிவிட்டு சி டிரைவ் போய்க்கலாம். சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போய்க்கலாம். இதில் போயிட்டு நெட்பீன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு நெட்பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 8.1 இங்கே இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு ஐடிஇன்னு கொடுத்துருப்பாங்க. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார போயிட்டு மாடியூல்ஸ்ன்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார போயிட்டு EXT அதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MySQL கனெக்டர் அப்படின்ற ஜார் ஃபைல் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்மளோட டிரைவர். இது ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓகே, லைப்ரரி ஃபைலில் இது ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க்கும் இருக்குது. உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு இருக்கும். ஒருவேளை சர்வீசஸ் இல்லை அப்படின்னா விண்டோஸில் போய் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா சர்வீசஸ் வந்துடும். ஸோ சர்வீசஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போய் டேட்டா பேசஸ் இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு டிரைவர்ஸ்ன்னு இருக்குது. அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா MySQL கனெக்டர் அப்படின்னு இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் யூஸிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு வரும். இதில் டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம DSN2ன்னு கொடுத்துருக்கோம். டிஃபால்ட்டாக MySQL இருக்கும். நீங்கள் DSN2ன்னு மாற்றிக்கலாம். ஸோ DSN2ன்னு மாற்றிட்டேன். ஏன்னா ப்ரோக்ராமில் அதுதான் கொடுத்துருக்கேன் நான். பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, கனெக்ஷன் சக்சீடட். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதுதான் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. ஃபைலில் ஃபினிஷ்னு கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கிரியேட் ஆகிருக்கு. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DSN2 அப்படின்ற டேட்டாபேஸ் இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு டேபிள்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிள் இருக்குது. அதுக்குள்ளே ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம்ஸும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஃபைல் கொடுக்கலாம். உங்களுக்கு இப்போ அவுட்புட் தெளிவாக காமிக்குது.
ஃபஸ்ட்டு டிரைவர் லோடட் அப்படின்றது காமிக்குது. நெக்ஸ்ட்டு கனெக்டட் அப்படின்றது காமிக்குது. நெக்ஸ்ட்டு டேபிளில் இருக்க 2 ரெக்கார்ட்ஸையும் காமிக்குது. ரெக்கார்ட் 1 பார்த்தீங்கன்னா 100ன்றது ப்ராடக்ட் ஐடி, மொபைல்ன்றது ப்ராடக்ட் நேமு. ரெக்கார்டு 2ல் பார்த்தீங்கன்னா 200ன்றது ப்ராடக்ட் ஐடி, மொபைல் சார்ஜர்ன்றது ப்ராடக்ட் நேமு. இப்படி தான் நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை ஜாவா MySQL யூஸ் பண்ணி நெட்பீன்ஸில் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.